கூடிக்கு அத்தனை பேருக்கு அன்பார்ந்த சலாம். என் மகன் 2009 3ஆம் மாதம் 21ஆம் தேதி கடத்தினாங்க. கொழும்புல தான். அவர் போயிட்டு 15 வருஷமாவது இன்ன வரைக்கும் என்ன தகவலும் எனக்கு இல்லை. எல்லா இடமும் நான் போயிட்டு இருக்கிறேன். சுவிட்சர்லாந்து இன்னும் நான் 3 முறை போனேன். அங்கேயும் சொன்னாங்க என் பிள்ளைய கொழும்புல தானே காணாமல் போனாங்க, கொழும்புல தானே தேடி பார்க்கணும், எங்கேயுமே எங்களுக்கு தேடுறதுக்கு வழி இல்லை, நீங்கள் அங்கே தான் தேடணுமா சரின்ட்டு வந்துட்டேன். ஆனால் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு விதமான தகவலும் எனக்கு இல்லை. நான் ஜெனீவாவுக்கும் போயிட்டு கோத்தப ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரெசி ராஜபக்ச, அந்த ராஜபக்ச ஆண்டு இருக்க போல தான் என் பிள்ளைய கடத்தினாங்க. என்ன காரணம் என்று எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தகவலும் இல்லை. ஆனாலும் என் உயிர் இருக்கும் வரைக்கும் என் பிள்ளை எனக்கு ஓடமென்றது தான் எனக்கு ஆசை. ஏன்னு கேட்ட என் பிள்ளையோட குத்தம் என்னன்னு சொல்லி சொல்லணும். இதுதான் நடந்துச்சு, உன்னோட பிள்ளை இப்படி தான் சொன்னாங்க, அப்படி சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். மஹிந்த ராஜபக்ச, ரெசில் ராஜபக்ச, கோத்தம் நான் யாருக்குமே அரசாங்கத்துள்ள நான் இங்கே பிறந்து வந்தேன். இங்கே தொம்பெழுந்து வந்தவர் இல்லை, நான் மட்டுக்குள் கொழும்புல பிறந்து வந்தேன். நான் வேண்டி வந்து நான் பயமே இல்லை. என் உயிர் போகணுக்கு என் பிள்ளை வரணும் வேண்டியது தான் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் இல்லை. அவர்கிட்ட கையில் ஐடியன்டிக்கு, போனிக்கு, லைசனிக்கு, ட்ரீவிடிக்கு இன்னும் என்ன ஓணும் எடுத்து சொல்லணும் எனக்கு. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு 2.5 வருஷம் அந்த பிள்ளையோட அவட பிள்ளை, அந்த பிள்ளை 16 வயசு ஆகுது. இப்போ 2வது பிள்ளைக்கு 12 வருஷம் ஆகுது. அந்த பிள்ளை அப்பாவை கண்டும் இல்லை, அப்பா பிள்ளைய கண்டும் இல்லை. அந்த நிலைமையில அவங்களுக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டம் தான். எங்களை கஷ்டத்தை பற்றி எங்களுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. எனக்கு சல்லின்றது எனக்கு எதிர்பார்க்கும் தேவையில்லை. என் பிள்ளை எனக்கு வரணும். ஏண்ட மௌத்துக்கு முந்தி என் பிள்ளைய கண்டுகொள்ளணும்னு தான் ஆசை. அரசாங்கத்துக்குள்ள ஆட்கள் அவங்களோட பிள்ளையாசர் காணாம போனா அவங்க ராணுவம், போலீஸ், நேவி, போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க 3 நாள்ல கூட பிள்ளைல எடுத்துருவாங்க. அவங்களுக்கு பதவி இருக்கு, அவங்களுக்கு காசு இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்கு, எதையும் செய்யலாம். எங்களுக்கு அப்படி இல்லையே. நாங்கள் கஷ்டமான ஆட்கள். எங்களோட உண்மையை நீங்க சொல்லணும், காரணம் என்னன்னு சொல்லணும். இதுதான் நடந்து கூட பிள்ளைக்கு. அப்ப நாங்க இதுக்கு ஒரு கத்த பாத்தீசா நான் கொடுப்போம். எங்கட மார்க்கத்துல ஒரு இதோண்டு இருக்குதானே நான் கொடுக்கறதுக்கு. அதனால அதை நாங்க செய்வோம். என்ன காரணத்தை நீ கொண்டு போன செல்றாங்க இல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செஞ்சா வந்திருக்க அரசாங்கம் இருக்க அவங்க சரி என் பிள்ளைய தேடி தந்தாங்கண்ட எனக்கு பெரிய ஒரு உதவி, எனக்கு ஒரு சந்தோஷம். என் புள்ள கவலைப்படுவது, என் மக்கள் எல்லாம் கவலைப்படுற. எனக்கு இப்ப சோம் இல்லை. எனக்கு 61 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் நான் 45 வயசுலேருந்து நான் இன்ன வரைக்கும் தேடிக்கொண்டு தான் நிற்கிறேன். என் பிள்ளைக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் சொல்றாங்க இல்லை, பழக்கம் இல்லை, பேச்சும் இல்லை. ஏன் காரணம்? நாங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்து வந்ததுக்கா நாங்கள் செஞ்ச என்ன பிள்ளைய நீங்க சொல்லுங்க. நாங்கள் அதுதான் கேட்குறோம். எங்களோட பிள்ளைய நடந்ததை சொல்லுங்க. உங்களோட பிள்ளை இப்படித்தான் ஆவிச்சு, உங்களோட பிள்ளை இப்படித்தான் செஞ்சாங்க, நாங்கள் எதனால தான் கொண்டு நான் கொண்டுட்டோம். என்ன சொல்ல சொல்லி தொலைங்களே. ஏன் அப்படி செய்யாமிக்கிறீங்க? இந்த இருக்கேன் என் பிள்ளையோட போட்டோ. நியாயம் ஒரு நாளைக்கு அல்ல நிச்சயமா சத்தியமா நியாயம் தீர்ப்பான ஒரு நாளைக்கு என்னோட மனம் கொதிக்கிற மட்டுக்கும் அல்ல பாதுகாத்து அவளுக்கு நல்ல வழியை கொடுப்பான். நிச்சயமா இந்த அரசாங்கத்தை விட்டதே கடவுள் ஏற்பாடு தான். நான் எந்த நேரம் நஞ்சோ தொழுதுவாங்க இந்த அரசாங்கத்துக்கு 225 பேரும் தொலைஞ்சு போகணும்னு தான் நான் நினைச்சேன். இப்ப நான் எனக்கு உயிர் போடணும் பரவாயில்ல. இத்தனை முடிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.